ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ் பார்க்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உளுந்தங்கஞ்சி. அந்த உளுந்தங்கஞ்சிக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கருப்புளுந்து, அது கூடவே பார்த்திங்கன்னா பச்சரிசி இல்லைன்னா புழுங்கல் அரிசி. நம்மளுக்கு வீட்டில் எந்த அரிசி அவைலபிளாக இருக்கோ அது ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உளுந்தை வந்து நல்லா வறுத்துட்டு அது ஒரு தட்டில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அரிசியும் நல்லா போட்டு வறுத்து ப்ரௌன் கலர் ஆக வரைக்கும் விடுங்க. அதையும் எடுத்து அந்த தட்டில் போட்டு இந்த ரெண்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கோங்க. அந்த பவுடரில் இருக்கிற சூடு பார்த்திங்கன்னா போனதுக்கப்புறமா ஒரு பாட்டில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் 2 மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்பூன் மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு 1 டம்ளர் தண்ணி தான் அளவு. அதை வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மாவு எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா கலக்கி விடுங்க. ஃபஸ்ட்டு அது கட்டியாகாமல். அது கூடவே நம்ம நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 1/2 டம்ளர் பால் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா, கொதித்ததுக்கப்புறமா ஒரு நல்ல பபுள்ஸாக ஃபார்ம் ஆகி வரும். அது பார்த்திங்கன்னா கஞ்சி கிட்டத்தட்ட நமக்கு ரெடியான மாதிரி தான். இன்னொரு தவாவில் வச்சு நெய் போட்டு அது பாதாமும் நல்லா தட்டி போட்டுட்டு இது கூடவே அதை ஆட் பண்ணிக்கலாம். கஞ்சி கூட ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். அது கூடவே வந்து நம்ம தேங்காயும் துருவி போட்டோம் அப்படின்னா அது இன்னுமே நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். ஏன்னா இப்போத்த குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு டேஸ்ட்டில் நம்ம பண்ணி கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இது எடுத்துக்கலாம். இது வந்து வாரத்தில் ஒரு 3 டைமாவது கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இது பார்த்திங்கன்னா நம்மளோட எலும்புக்கும் சரி, பிளட்டுக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லது. எப்பயுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.